ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிஓ அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அதில் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபிகேஷனில் என்னென்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸு ரிப்பீட்டடாக வந்து ஓல்டு பிஓ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நான் வந்து ப்ரீவியஸ் மேக்ஸ் வீடியோவில் இந்த சம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அது வந்து தெரியாதவங்களுக்கு நான் திரும்பி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், 2 + 1/3 இது வந்து முழு நம்பர் 3ன்றது, 4/5 இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? டிவைடட் பை 2 + 1/3 + 1/1 + 1/4 ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு நான் போன மேக்ஸ் வீடியோவில் வந்து இந்த சம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதோடைய மாடல் தான் வந்து இந்த சம். இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த சம்முக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதே மாடல் தான் இந்த சம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தேன். பாருங்கள், இதுக்கு சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சம் வந்துச்சுனாவே நம்ம லாஸ்ட்லேருந்து போயிடணும். ஓகேங்களா? அந்த டிவைடட் பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்லேருந்து ஒவ்வொன்றையாக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே போனால் தான் நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், இங்கே கீழே என்ன இருக்குது அப்படின்னா 1 + 1/4. அப்போ இதை வந்து எல்சிஎம் எடுத்து இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடணும். 1 + 1/4 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 4. இங்கே வந்து 4 + 1 5, 5/4. ஓகேங்களா? அப்போ இந்த இது ஹோல் ஃபுல்லாகவே 5/4ன்னு ஆகிடும். அப்போ 3 + 1 இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 5/4ன்னு வரும். இங்கே ஏன் நான் 4/5 மாற்றிருக்கேன்னா, இங்கே 1 அதாவது 1/5/4 அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து வகுத்தல்லாம் இருக்கும்போது இது மேலே போகும்போது பெருக்கெல்லாம் மாறிடும். அப்போ 4/5ன்னு மாறிடும். ஓகேங்களா? இதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். 4/5 ஈக்குவல் டு இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே வந்து 5 வரும். எல்சிஎம் எடுத்தோம்னா அப்போ 3 × 5 15 + 4 19 வந்துடும். 19/5. ஓகேங்களா? அப்போ இந்த நம்பர் ஃபுல்லாகவே வந்து 19/5ன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து என்ன வரும்னா இது ஃபுல்லாகவே 19/5, இது ஃபுல்லாக 19/5. அப்போ இங்கே 2 + 1/19/5ன்னு இங்கே வரும். ஆனால் இங்கே /5 வந்து நமக்கு டிவைடடில் இருக்கும்போது மேலே போகும்போது பெருக்கெல்லாம் மாறிடும். ஓகேங்களா? அதனால தான் இங்கே 5/5 இங்கே வந்து 19 மாறி இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்னா 38 வரும். ஓகேங்களா? 19 × எல்சிஎம் எடுத்தால் 19 × வந்து 38, 38யும் 5யும் கூட்டி போட்டோம்னா 43/19. ஓகேங்களா? இது வந்து இந்த டேர்ம் ஃபுல்லாகவே வந்து 43/19. ஓகேங்களா? இப்போ மேலே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். மேலே வந்து 2 + 3 3 15 15 4 19. அப்போ வந்து 2 இந்த டேர்ம் அதாவது இது ஃபுல்லாகவே வந்து என்னன்னா 43/19ன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டேர்ம் ஏன்னா இதுவுமே வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்கல்ல, அப்போ இதையுமே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறேன். 2 + இங்கே வந்து என்னென்னா 1/3 15 15 4 19 19/5. இது வந்து மேலே போகும்போது என்னவா மாறும்னா வந்து பெருக்கெல்லாம் மாறிடும். அப்போ 5/19. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 19 தான் எல்சிஎம். இது வந்து 38 வரும். இல்லை, இதுக்கு வந்து மேலே 38 + 5 வந்து 43 43/19. அப்போ இங்கே வந்து மேலேயும் 43/19, இங்கே வந்து கீழேயுமே வந்து 43/19.
19. அப்போ இதை வந்து நம்ம 43/19 இது வந்து மேலே வரும்போது 19 வந்து பெருக்கலாக மாறிடும், கீழே 43 அப்படி இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை அது வந்து அடித்தோம்னா 1. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு 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 ஃப்ராக்ஷன்லாம் கொடுத்து பார்க்கறதுக்கே நமக்கு வந்து ரொம்பவே இது எப்படி போடுறது அப்படின்ற மாதிரியான நமக்கு மைண்டு வந்து போகும். பட் இதுக்கு ஆன்சர் வந்து பாருங்கள் வெரி சிம்பிளாக 1ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த சம் அப்படியே பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிஓவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா குரூப் 4 அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வராது. ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே டிகிரி லெவலில் இருக்கிறதுனால மேக்ஸையுமே வந்து அந்த அளவுக்கு தான் நமக்கு கொஞ்சம் ஹார்ட்னஸ் அதில் வந்து காமிப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற ப்ரிப்ரேஷனை தான் நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? இதை நான் ஏற்கனவே நான் வந்து சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தேன். நீங்கள் போடாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.